வணக்கம். என்னுடைய பேர் வந்து கண்ணன் என்ற கலையழகன் பேர். தருமபுரி சொந்த ஊர். இவருடைய நண்பர் இவர். இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கோம். சித்தர்கள் பூஜை பண்ண இடங்கள் சொல்லி நிறையா மறைக்கப்பட்டது, வெளியே தெரிஞ்ச விஷயங்கள் குறைவாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் நின்று இருக்கிறது பார்த்துக்கிட்டு நாங்கள் பூஜை பண்ண இடம் வந்து கொங்கண சித்தர்னு பேர். 18 சித்தர்களில் முக்கியமானவர் கொங்கணவர். அந்த கொங்கணவர் போட்ட அச்சரம் தான் திருப்பதியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. சிலைகள் எது வேணாலே இருக்கலாம், கீழே போகிற அந்த அச்சரங்கள் தான் உயிர் கொடுத்தது சித்தர்கள் முன்னாடி. அந்த சித்தர்களுடைய முழுமையான இடம் எதுன்னு கேட்டால் சேலத்தில் இருக்கிற சித்தர் கோயில். இங்கு தான் வந்து அவங்கெல்லாம் உற்பத்தியானது, மூலிகை சம்மந்தப்பட்டது பூரா இங்கிருந்து தான் வெளியே போயிருக்குது. அதில் முதன்மையானவர் வந்து இந்த கொங்கணவர். அந்த கொங்கணவருடைய குகையை தான் நாம் இப்போ பார்த்துட்டு பூஜை பண்ணிட்டு வந்திருக்கிறோம். இது இருக்கிற இடம் வந்து சங்ககிரி, வேளம்மாள் வலசு இந்த இடத்துல இருக்குது. ஏறக்குறைய சங்ககிரியிலேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் வரும். அங்கே யாரை கேட்டாலும் பதில் சொல்லிவிடுவாங்க. இங்கேருந்து 50 அடி தூரத்துலேயே வந்து மேலே இருக்குது. இந்த இடத்துல பார்க்குற நாகங்கள் வந்து அஷ்ட நாகங்கள்னு 8 பேர் சொல்லுவாங்க. அந்த 8 நாகங்களில் வந்து 5 தலை நாகத்துக்கு தான் கார்கோடகன் என்ற பெயர். பாருங்கள், இந்த கார்கோடகன்ற நாகம் எங்கே வந்ததோ அங்கே கிருஷ்ணன் வந்து போயிருக்காருன்னு அர்த்தம். 5 தலை நாகன் எந்த இடத்துல அடிச்சிருக்காங்களோ கிருஷ்ணன் வந்து போயிருக்கார். உதாரணத்துக்கு சொல்ல போனால் தருமபுரியில் கிருஷ்ணகிரி என்ற ஊர் கிருஷ்ணன் அதிகமான நடமாடினதால தான் அந்த பேர். இந்த அடையாளங்களை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நாகதோஷத்துக்குன்னு எந்தெந்த கோயிலுக்கு போய் வேலை செய்கிறோம் நாம், உண்மை அது கிடையாது. இந்த மாதிரி இடத்துல வந்து இப்போ இதில் வந்து திருச்செங்கோட்லையும் இருக்குது, இந்த நாகம் போட்டிருப்பாங்க. ஆயில நட்சத்திரத்தை அன்னைக்கு வந்து மஞ்சளும் குங்குமம் போட்டு 2 நெய் தீபம் போட்டால் சகல தோஷமும் போகும். இந்த நாகங்களுக்கு பூஜை பண்ணுறதா இருந்தால் ஆயில நட்சத்திரம், அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு 2 நெய் தீபம் போட்டால் போதும். அந்த நாகதோஷங்கள் விலகும். தெரியாததான் நம்ம ஊரில் இருக்கிற சாமிகளை போய் தெரியாது, வெளியில் போய் பரிகாரம் அதுன்னு சுற்றுறதை விட இது எவ்வளோ உயர்ந்தது. ரொம்ப அமானுஷ்யங்களும் மர்மங்களும் நிறைந்தது தான் தமிழக பகுதி. வடநாட்டில் வந்து அந்த பூஜை முறைகள்லாம் மறையும் பொழுது தென்னாட்டில் சித்தர்கள் வந்து அந்த ஆன்மீகத்தை காப்பாற்றிருக்காங்க. சித்தர்கள் அப்படின்னு சொன்னாவே சத் அப்படின்னு இருப்புன்னு அர்த்தம். அந்த இருப்பு ஆண்டவன் மட்டும்தான் தெரிவார். எதனால் உண்டாக்கப்பட்டு எதனால் வந்து அழியும்ன்றது அத்தனையும் தெரிஞ்சவங்க தான் சித்தர்கள் என்று பெயர். அந்த சித்தர்களுக்கு தான் சிவ வடிவம் என்று பெயர். நவகோடி சித்தர்கள் இருந்திருக்காங்க. அந்த நவகோடி சித்தர்களும் பூஜை பண்ண மிகச்சிறந்த இடம் கொல்லிமலை அரப்பளீஸ்வரர் கோயில். அதுதான் ஹெட் ஆஃபீஸ். சேலத்தில் சித்தர்கள் கோயில் தான் அவங்களுடைய தலைமை பீடம் இருந்திருக்குது. அவருக்கு தலைவர் தான் சித்தேஸ்வரர் என்று பெயர். நிறைய உண்மைகள் மறைக்கப்பட்டும் தெரியாத ஜனங்க இருந்திருக்காங்க. அதனால் இந்த விவரத்தை நாங்கள் சொல்கிறோம். இப்போ அந்த நாகத்துக்கு அடுத்தது அதுக்கான வழி போகிறதுக்கான குறிப்பிட்டிருக்காங்க. இந்த இடத்த பார்த்துவாங்க. இதுக்கான அடையாளங்க அம்புக்குறியோடு இருக்குது. அந்த சிவ பூஜை பண்ணது அப்படின்ற ஒரு அடையாளம் தான் வந்து இந்த மாதிரி வந்து குறியீடுகள் போடுவாங்க. சித்தர்களுக்கு இந்த மாதிரி பெருமாள் ஆலயங்களுக்கு வேறு ஏதாவது பண்ணால் நாமம் போட்டிருப்பாங்க. 2 பேருமே அந்த பூஜையெல்லாம் பண்ணியிருக்காங்க. கொங்கணவர் தான் வந்து திருப்பதியினுடைய நாயகர். அங்கே சின்ன திருப்பதின்னு சொல்லி ஹொசூரில் இருக்குது. அவர் போட்ட அச்சரம் தான் அங்கேயும் இருக்குது. அதை காட்டுறோம், அவர் பார்ப்பாங்க. ரொம்ப விசேஷம், பிரம்மோற்சவம் மாதிரி கொண்டாடுவாங்க. சூரிய நாராயணன் தான் நாராயணன் என்ற பேர் இருக்குது. பெருமாளுக்கு தான் அந்த அம்சம்னு சொல்லி பேர். சிவனுக்கு 2 கண்கள், சூரியன் ஒன்று சந்திரன் ஒன்று. ஆக நாராயணன் ஒரு கண்ணாக இருக்கிறான்னு சொல்கிறது ஐதீகம். ஆக இந்த ரத சப்தமி அன்னைக்கு பெருமாளுக்கு அந்த பூஜையோ நம்ம ஊரில் இருக்கிற அந்த மிகச்சிறந்த இடங்களை பார்த்தாவே ரொம்ப விசேஷம். அதனால தான் இது ஒரு முக்கியத்துவத்தை நாங்கள் சொல்கிறாங்க. வாங்க இப்போ மேலே போய் அந்த கோயிலை பார்க்கலாம். ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. எளிய முறையில் யாருனாலையும் பூஜை பண்ணலாம். குழந்தைகள் பக்தர்கள் யார் வேணாலும் வரலாம். கீழே வந்து அழகாக வழி அம்புக்குறியெல்லாம் போட்டிருக்காங்க, வழிகாட்டுவாங்க பக்கத்தில். எல்லோரும் இந்த பூஜையை இந்த மாதிரி இடங்களை தெரிஞ்சு பயன்பெறணும் எங்களுடைய ஆசை. அதனால தான் இவ்வளோ விவரத்தை நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம். இப்போ அந்த கொங்கண சித்தர் பூஜை பண்ண இடத்த நம்ம நெருங்கிட்டு இருக்கிறோம். அதை பார்க்கலாம் வாங்க. கொங்கண சித்தர்களுடைய இடத்த நம்ம நெருங்கிட்டோம். கீழேருந்து மொத்தமே ஒரு 30 மீட்டர் கூட இருக்காது. ரொம்ப ஏன்ஷியன்ட். அந்த பழமை மாறாத அப்படியே அது சிறப்பாக வச்சுருக்காங்க. பக்கத்தில் போனால் அந்த சாநித்தியம் நமக்கு தெரியும். அந்த சிலையை பார்த்து எத்தனை வருஷம் பழமையானது என்னான்ட்டு வாங்க அதையும் பார்ப்போம். இதுதான் குகை. வாங்க.
பொதுவாக வந்து காவல் தேவதைன்னு வச்சுருப்பாங்க. சித்தர்கள் அனைவருமே வந்து குமரி பூஜை பண்ணவங்க தான். பாலாம்பிகை என்று பெயர். சக்தி வழிபாடு பண்ணி தான் அவங்க சித்தர்களாக மாறியிருக்காங்க. இந்த சோளம் வேப்ப மரம்லாம் இருக்கும் பாருங்கள். அந்த காவல் தேவதைன்னு பேர் தெரியல, அந்த இடத்துல இருக்கும். இதை வழிபட்டுட்டு உள்ளார போகலாம். இந்தாங்க, இந்த இடத்துல கணபதி பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ராகு கேது இருக்குது பாருங்கள். அதே 5 தலை நாகம் இங்கேயும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. கார்கோடகன் என்று பெயர். அதனால தான் 5 தலை நாகம் பார்த்தீங்கன்னா தருமபுரி, சேலம் என்ற பகுதியில் நிறைய இருக்கும். இப்படி வாங்க. முருகப்பெருமான் திருப்பதியில் இருக்கிறது வந்து வேங்கடபதியா பெருமாளா முருகனான்ற ஒரு ஐதீகம் உண்டு. மலையில் ஒரு பெருமாள் தான் இருப்பார். அவர் வந்து வராகமூர்த்தின்னு பேர். முருகப்பெருமாள் தான் மாற்றிருக்காங்கன்னு ஒரு பேச்சு உண்டு. அதுக்கான அடையாளம் இங்கே இருக்குது பாருங்கள். கொங்கணவர் பூஜை பண்ணது முருகப்பெருமான். அந்த அச்சரம் தான் திருப்பதியில் போட்டிருக்காரு. போகரனுடைய அச்சரம் தான் பழனியில் இருக்குது. பரசுராமர் போட்ட அச்சரம் தான் வந்து அங்கே சபரிமலையில் இருக்குது. ஆக சித்தர்களுடைய இது முக்கியமானது. இது பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், இதுதான் வந்து கொங்கண சித்தர். இந்த பழைமையான சிலை எதுவும் மாறுதல் இல்லாத வச்சுருக்காங்க. பொதுவாக வந்து ஒரு ஆண்டவன் வந்து மனிதனுக்கு சிவன் என்னென்ன செய்வாங்களோ அத்தனையும் வந்து சித்தர்கள் செய்வாங்க. உடல்நல குறைவு, சகல தோஷமும் போக்க முடியாத மரணத்தையே மாற்றக்கூடிய சக்தி அவங்களுக்கு உண்டு. அதுதான் அவங்கக்கிட்ட இருக்கிற விஷயம். இதுதான் கொங்கணவர். இது வாழைக்குமரின்னு பேர். பராசக்தி தான் அந்த பூஜை பண்ணியிருப்பாங்க. அந்த இது பாருங்கள். சப்த கன்னிமார் இங்கே இருக்கிறாங்க. ஆகாதுன்னு ஒன்று சித்தர்கள்ட்ட கிடையாது. எல்லாருமே வந்து 2000 வருஷம் குறிப்பாக சொல்கிறாங்க. நம்ம பார்க்குற வரிசையில் வந்து தவறு இருக்குது. முதல் சித்தர்னு சொல்லி பார்த்தா நம்மளுடைய கஞ்சமலை சித்தர் தான் வராரு. அதில் கடைசியாக வரவர் தான் அகத்தியர்னு சொல்லி வருது. வடநாட்டிலேருந்து வந்தவர். அதுக்கு முன்னாடி புலிப்பாணி இருக்கிறார். ஃபஸ்ட்டு சித்தர் யாருன்னு பார்த்தா நந்தியம்பெருமான் தான் முதல் சித்தர். அடுத்தது வந்து புலிப்பாணி, கோரக்கர், இப்படி வந்து அடுத்தது போகர் வராரு. போகர் வந்து சீனாவிலேருந்து வந்தவர். அவருக்கு அடுத்தது தான் வந்து அகத்தியர் வராரு. இதுதான் உண்மை. இந்த வரலாற்று முழுசாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் சேலத்தில் சித்தர் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா இடங்கள் மறைக்கப்பட்டது நம்ம இடத்துல இருக்குது. இந்த இடத்த வந்து பாருங்கள். கொல்லிமலையில் இருந்து சவம் பண்ண குகைகள் இருக்குது. அதில் பார்த்தாங்கன்னா அவங்க முழுசும் தெரிஞ்சுக்கலாம். இந்த குறியீடுகள்லாம் இருக்குது பாருங்கள். கல்லில் சங்கு சக்கரம் இதெல்லாம் பதிச்சிருப்பாங்க. அதுக்கு மேலே அது என்னன்னு சொல்லி சிலதெல்லாம் படிக்க முடியாத வடிவங்கள் இருக்குது. மாற்ற முடியாதது என்ன ஒன்று இவங்கக்கிட்ட கிடையாது. மரணத்தை மாற்றக்கூடிய ஆற்றல் மிகுந்தவர்கள் சித்தர்கள். அதுதான் உண்மை. அவங்கள முறையாக வழிபடுற முறை நிறைய பேர் மறந்துருப்பாங்க. அதனால இந்த இடங்களுக்கு போய் இந்த சாணியத்தை பெண்ணு இந்த இடத்த பற்றி காட்டுறாங்க. பொதுவாக இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு மிகச்சிறப்பான வழியில் எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. திருப்புகழ் டிவிக்கு ஆதரவு கொடுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இந்த கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்து பயனடையணும்னு சொல்லி எங்களுடைய விருப்பம். இதை தேடி பிடிக்கிறது கஷ்டம். இந்த நவீன காலத்தில் சில இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு அது போய் சேரணும். இன்னொரு விஷயமாவும் சொல்லிடுறேன். சித்தர்கள் பூஜை பண்ணுறதுங்க யாருக்குமே தெரியாது. நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. பூச நட்சத்திரம் அவர்களுக்கு உரியது. புரியுதுங்களா? அந்த நேரத்தில் வந்து பொட்டுக்கடலின் நாட்டு சக்கரையும் படைக்கணும். ஜீவசமாதி என்பது ஒரு சித்தர் பல இடங்களில் தோன்றி மறைவார். எந்த இடத்துல தோன்றி மறைகிறாரோ அது ஒரு ஜீவசமாதி. இவர் பூஜை பண்ணி தவம் பண்ண இடம் பல இடங்களில் இதுவும் ஒன்று. அடுத்தது சின்ன திருப்பதின்னு ஒசூர் பக்கம் இருக்குது. அந்த சின்ன திருப்பதி பாகலூர் போகிறவர்கள் அங்கே வந்து போகிறான்னு ஒரு ஐதீகம் இருக்குது. ஆக சித்தரை பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்லாதனால இந்த தம்பி செஞ்சுருக்கிறது அற்புதமான விஷயங்கள். அதனால இந்த உண்மையை சொல்லணும். எப்படி பல சமாதின்னு கேட்டால் அவங்க குறிப்பிட்ட வருடங்கள் கழிக்கும் பொழுது 120 வருடம் கழிச்சு இந்த உடம்பு அணுவை பிரிச்சுருவாங்க, மறைஞ்சிருவாங்க. எப்போ வழிபடுறாங்களோ ஒரு பக்தர் அந்த இடத்துல ஒன்று கூடி காட்சி கொடுப்பாங்க. எந்த இடத்துல காட்சி கொடுக்குறோ அது ஒரு சமாதி. அப்படி ஒரு சித்தர் பல இடங்களில் தோன்றி மறைஞ்சாலும் அந்தந்த இடங்களில் சமாதி இருக்கும். எங்கே போனாலும் அந்த பலன்கள் கிடைக்கும். முக்கியமானது அந்த பீடங்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதுதான் இங்கே தான் உற்பத்தி ஆகியிருக்காங்க. இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க.